Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரிய வழக்கில் கிரிக்கெட் வீரர் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. IPL சூதாட்டம் குறித்து விசாரணை நடத்திய முன்னாள் IPS அதிகாரி சம்பத்குமார், இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தனியார் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தார். இதனையடுத்து தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதால் 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு சம்பத்குமாருக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தோனி மனு தாக்கல் செய்திருந்தார். வழக்கானது நீதிபதிகள் சுப்பிரமணியம், முகமது ஷஃபீக் அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய அவரை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக உத்தரவிடும்படி சம்பத்குமாரின் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்தார். இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள், தோனி நீதிமன்றத்திற்கு வந்தால் காவல்துறை பாதுகாப்பு போன்ற பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதால் அவர் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டை அருகே அவசரமாக புற்கள் மீது சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்ட வீடியோ வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேந்தமங்கலம் குடோன் தெருவில் மழைக்காலங்களில் சாலை சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சாலை அமைக்க கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே சாலை அமைத்ததாக ஊராட்சி நிர்வாகம் ஏற்கனவே பணத்தை ஊழல் செய்ததாக மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்நிலையில் புற்களை அகற்றாமல் ஊராட்சி நிர்வாகத்தினர் அவசரமாக சிமெண்ட் சாலை அமைத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ வைரலான நிலையில் தரமான சாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.